அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள வி.கே. சசிகலா சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நினைவிடங்களில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள வி.கே. சசிகலா தற்போது சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நினைவிடங்களில் அஞ்சலி செலுத்த வருகிறார். அவரோடு இந்த அஞ்சலி பற்றிய தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்டாலினிடம் தற்போது கேட்கலாம். ஸ்டாலின், தற்போது யாரெல்லாம் கூட உடன் வருகிறார்கள்? அஞ்சலி செலுத்துவதை தொடர்ந்து வேறு என்ன நடைமுறைகள் அங்கு பின்பற்றப்படும்? ஸ்டாலின் வசந்த், தற்போது அதிமுக பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள நினைவிடத்தில் தற்போது அஞ்சலி செலுத்துவதற்காக நேரடியாக வந்து கொண்டிருக்கும் காட்சியில தான் நம்மால் பார்க்க முடிகிறது. அவருடன் தமிழக முதலமைச்சரும் அதிமுகவின் பொருளாளருமான ஓ பன்னீர்செல்வம், மக்களவை துணை சபாநாயகரும் அதிமுகவின் மூத்த நிர்வாகியுமான தம்பிதுரை உள்ளிட்டோரும் தற்போது வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளான செங்கோட்டையன், அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களும் தற்போது நேரடியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மால் நேரடியாக அந்த காட்சியிலே பார்க்க முடிகிறது. அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவின் பொதுச்செயலாளராக யார் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிமுக பொதுச்செயலாளராக திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் நேற்று அதிகாரப்பூர்வமாக அதிமுக பொதுக்குழுவில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். நேரடியாக அவர் இங்கு வந்திருக்கும் காட்சிகள் நம்மால் காண முடிகிறது. அவர் கண்ணீர் மல்க தற்போது தன்னுடைய அஞ்சலியை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை செலுத்தி வருகிறார். மலர் வளையம் வைக்கும் காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. வசந்த், நிச்சயமாக அதாவது அதிமுக பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நாளை தன்னுடைய அதிமுக பொதுச்செயலாளராக அதிகாரப்பூர்வமாக அவர் பொறுப்பேற்க உள்ள நிலையில் தற்போது கண்ணீர் மல்க மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய பிறகு தற்போது மலர் தூவியும் தற்போது தன்னுடைய அஞ்சலியை செலுத்தி வருகிறார். நம்மால் குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை நாம் பார்த்தோம் என்றால் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் அதே போல அமைச்சர்கள், அதிமுக தொண்டர்கள் என பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் தான் தற்போது இங்கே உள்ளார்கள். முன்னதாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய அவர் நல்லடக்கம் செய்யப்பட்ட அந்த நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்ட பிறகு தற்போது நேரடியாக அவர் அடுத்ததாக அதிமுகவின் நிறுவன தலைவர் எம்ஜிஆரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ள அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியுள்ளார். அதன் பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அந்த கட்சியின் பெயரிலே உள்ள பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடத்திலும் அவர் தன்னுடைய அஞ்சலி செலுத்த உள்ளார். நேரடியாக அந்த காட்சிகள் நம்மால் காண முடிகிறது. அதாவது தீர்மான நகல் தற்போது அவருடைய கைகளில் திருமதி வி.கே. சசிகலா அவரின் கையில் நேற்று அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தின் நகலானது தற்போது அவருடைய கையில் உள்ளது. அதனை சமர்ப்பிக்கும் விதமாக அதிமுக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அந்த நினைவிடத்தில் அந்த தீர்மான நகலை வைத்து அவர் வணங்கி தன்னுடைய அஞ்சலியை செலுத்தும் காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. நிச்சயமாக அதிக அளவில் அதிமுக முக்கிய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் என பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் சூழ்ந்திருக்கும் இந்த சூழலில் அதிமுக பொதுச்செயலாளராக அதிகாரப்பூர்வமாக நாளை தன்னுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு முன்னதாக நிச்சயமாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய நினைவிடம், எம்ஜிஆர் நினைவிடம் மற்றும் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 3 முக்கிய தலைவர்களின் நினைவிடத்தில் தன்னுடைய அஞ்சலியை செலுத்திவிட்டு நாளை காலை 11:30 மணி அளவில் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் அதிமுகவின் பொதுச்செயலாளராக தன்னுடைய பொறுப்புகளை ஏற்க உள்ளார். அதற்கு முன்னதாக நாளை காலை அதிமுக தலைமை அலுவலகத்தில் இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தீவிரமாக செய்யப்பட்டு வந்த நிலையில் அதற்கு முன்னதாக பெரியார், அண்ணா மற்றும் எம்ஜிஆர் ஆகியோருடைய சிலைகளுக்கும் அவர் மரியாதை செலுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதிமுக பொதுச்செயலாளராக இருந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு அடுத்த தலைமையாக யார் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட வந்த நிலையில் அதிமுகவின் பொதுச்செயலாளராக திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தற்போது முதல் நிகழ்வாக, அதாவது பொதுவாகவே அதிமுக பொதுச்செயலாளராக இருந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பொதுவாக ஒரு முக்கிய நிகழ்வுகளுக்கு செல்லும் பொழுதோ அல்லது முதலமைச்சராக பதவியேற்பதற்கு முன்பாகவோ இதே போன்ற ஒரு மரியாதை செலுத்துவார். அதாவது சிலைகளுக்கு, பெரியார், அண்ணா மற்றும் எம்ஜிஆர் ஆகியோருடைய சிலைகளுக்கு மாலை அணிவித்து தன்னுடைய மரியாதை செலுத்திய பிறகுதான் எந்த விதமான ஒரு முக்கிய நிகழ்வாக இருந்தாலும் அதிமுக பொதுச்செயலாளராக இருந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பங்கேற்பார். அதே போன்ற ஒரு
வழியை பின்பற்றி தற்போது முன்னதாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தன்னுடைய அஞ்சலியை சுமார் 10 நிமிடங்களாக கண்ணில் மல்க திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் செலுத்தி வரும் காட்சிகளை நம்மால் இங்கிருந்து நேரடியாக காண முடிகிறது. அதன் பிறகு தற்போது எம்ஜிஆர் அதன் பிறகு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்ட பிறகு எம்ஜிஆரின் நினைவிடத்திலும் அவர் தன்னுடைய அஞ்சலியை செலுத்திவிட்ட பிறகு இறுதியாக பேரறிஞர் அண்ணா அவருடைய நினைவிடத்தில் தன்னுடைய அஞ்சலியை சேர்த்துள்ளார். ஸ்டாலின் நேற்று பொதுக்குழுவில் இவரை பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு அதற்கான ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்த தீர்மான நகலை வைத்து சமர்ப்பித்து தற்போது அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. நாளை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க உள்ள நிலையில் அதற்கான தொடக்கம் தான் இந்த அஞ்சலி என்று பார்க்கலாமா ஸ்டாலின்? வசந்த், நிச்சயமாக. அதாவது அதிமுக பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் முன்னதாக நேற்றே இது தொடர்பான தகவல்கள் வெளியாகின. அதாவது திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் முதலாவதாக 3 முக்கிய தலைவர்களின் தமிழகத்தின் முக்கிய தலைவர்களின் நினைவிடங்களில் அஞ்சலி செலுத்திவிட்டு அதன் பிறகு அடுத்த நாள், அதாவது 31ஆம் தேதி நாளை தன்னுடைய பொறுப்புகளை அவர் தலைமை அலுவலகத்தில் வைத்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் வைத்து ஏற்றுக்கொள்வார் என்று நேற்றே தகவல் வெளியாகின. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக இன்று காலை முதலே அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இந்த நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளதால் அதிக அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. தற்போது அதிமுக தொண்டர்களும் நினைவிடங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிக அளவில் குவிந்துள்ளார்கள். அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதிக அளவில் செய்யப்பட்டன. அதாவது முதலமைச்சர் ஜெயலலிதா எவ்வாறு ஒரு முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்கும் பொழுது தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகு தன்னுடைய பொறுப்புகளை, அதாவது பணிகளை மேற்கொள்வாரோ அதே போன்ற ஒரு நிலையை தான் தற்போது திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் பின்பற்றுவதாகத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது நினைவிடத்தில் முன்னதாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அஞ்சலி செலுத்திவிட்ட பிறகு தற்போது அவர் எம்ஜிஆர் நினைவிடத்தை நோக்கி செல்லும் அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. எம்ஜிஆர் நினைவிடத்தில் வைத்து மற்ற முக்கிய அமைச்சர்களும் தற்போது உள்ளார்கள். அதே போல அதிமுகவின் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தற்போது அதிக அளவில் இங்கு குவிந்துள்ளார்கள். நாளை நான் முன்பு குறிப்பிட்டது போல இந்த நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திவிட்ட பிறகு நேரடியாக அவர் போயஸ்கார்டன் சென்றுள்ளார். அதன் பிறகு நாளை காலை சுமார் 11:30 மணிக்கு மேலாக அதிமுகவின் பொதுச்செயலாளராக அவர் தன்னுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக பெரியார், எம்ஜிஆர், அண்ணா மற்றும் எம்ஜிஆர் ஆகியோருடைய சிலைகளுக்கு பொதுவாகவே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியார், எம்ஜிஆர் மற்றும் அண்ணா ஆகிய மூவரின் முக்கிய தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார். அதே போன்றுதான் அதிமுக பொதுச்செயலாளராக தன்னுடைய பொறுப்புகளை ஏற்பதற்கு முன்னதாக திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் அந்த தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிறகு நேரடியாக அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்து நிச்சயமாக அவர் தன்னுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார். அதன் பிறகு அதிமுக தலைமை அலுவலகத்தை நாம் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பொதுவாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை பொறுத்தவரை அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் உள்ள முதல் தளத்தில் அந்த மாடத்தில் நின்று தொண்டர்கள் மத்தியில் உரை நிகழ்த்துவார். அதே போன்ற ஒரு ஏற்பாடுகளும் அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்யப்பட்டுள்ளன. தன்னுடைய முதல் உரையை அதிமுக தொண்டர்களுக்கு மட்டுமல்லாமல் பொதுவாகவே திருமதி வி.கே. சசிகலா இதுவரை பொது மேடைகளில் பேசியது கிடையாது. அவருடைய பேச்சு எவ்வாறு இருக்க போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாகவே பல்வேறு மட்டத்திலும் தொடர்ச்சியாகவே எழுந்துள்ளது. தன்னுடைய உரையை அவர் அதிமுக பொதுச்செயலாளரும் மறைந்த முதலமைச்சருமான ஜெயலலிதா எவ்வாறு தன்னுடைய முதல் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நின்று தன்னுடைய உரையை நிகழ்த்துவாரோ அதே போன்ற ஒரு உரையை நிகழ்த்துவதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. வசந்த், ஸ்டாலின் தற்போது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா, அதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர் ஆகியோரின் நினைவிடங்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அடுத்ததாக பேரறிஞர் அண்ணாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த திருமதி வி.கே. சசிகலா சென்று கொண்டிருக்கிறார். இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்வுக்கு பின்பாக அவர் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறதாக சொல்லப்பட்டது. ஸ்டாலின், அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா ஸ்டாலின்? வசந்த், அதற்கான ஏற்பாடுகள், அதாவது அவர் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் நினைவிடத்தில் உள்ள இந்த பகுதிகளில் எதுவும் தற்போது வரை செய்யப்படவில்லை. இருந்த பொழுதிலும் அதற்கான தயாராகத்தான் செய்தியாளர்களாகட்டும் ஊடகங்களாகட்டும் தயாராகத்தான் உள்ளன. இருந்த பொழுதிலும் அவர் செய்தியாளரை சந்திப்பதற்கான வாய்ப்பு இங்கு குறைவாக காணப்படுகிறது. வாய்ப்புகளை பொறுத்தவரை நாம் பார்த்தோம் என்றால் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி விட்ட பிறகு
அவர் போயஸ் கார்டன் செல்லும் பொழுது நிச்சயமாக அங்கும் செய்தியாளர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு வைத்து நிச்சயமாக செய்தியாளர்கள் சந்திப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருந்தாலும் நிச்சயமாக இன்று அவர் செய்தியாளர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நாளை தன்னுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் தன்னுடைய முதல் உரையை தொண்டர்கள் மத்தியில் நிகழ்த்திய பிறகு செய்திகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஸ்டாலின் நாளை அதிமுக தலைமை அலுவலகத்தில் எத்தனை மணிக்கு பொறுப்பேற்கிறார்? இந்த பொறுப்பேற்பு நிகழ்வுகளுக்காக பிரத்யேகமாக என்னென்ன ஏற்பாடுகள் இப்போது வரை செய்யப்பட்டிருக்கின்றன ஸ்டாலின்? வசந்த், அதிமுக பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் நாளை காலை 11:30 மணிக்கு மேலாக தன்னுடைய பொறுப்புகளை அதிமுக தலைமை அலுவலகத்தில் வைத்து ஏற்றுக்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது இன்று காலை முதலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக பார்த்தோம் என்றால் அதிமுகவுடைய நிறுவன தலைவர் எம்ஜிஆர் சிலையானது, திருவுருவ சிலையானது அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக இருக்கிறது. அதற்கு தன்னுடைய முதல் மரியாதையை செலுத்திவிட்டு அதன் பிறகு நேரடியாக உள்ளே சென்று அவர் தன்னுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக பொதுச்செயலாளராக இருந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் திருவுருவ சிலையும் அங்கு வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகத்தான் தகவல் தெரிவிக்கின்றன. நிச்சயமாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய சிலையும் அங்கு நிறுவப்படுவதற்கான வாய்ப்புள்ளதாக கருதப்பட்டு வரும் நிலையில் அவ்வாறு நிறுவப்பட்டால் முதலாவதாக எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோருடைய சிலைகளுக்கு அவர் முதல் மரியாதையை செலுத்திய பிறகு அதிமுக தலைமை அலுவலகத்துக்குள் சென்று தன்னுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார். அதன் பிறகு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் தன்னுடைய உரையை அவர் நிகழ்த்துவதற்கான ஏற்பாடுகளை பொறுத்தவரை எல்இடி திரை, பெரிய அளவில் எல்இடி திரைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அதே போல ஸ்பீக்கர்களும் அதிகமாக வைக்கப்பட்டு அதிமுக தொண்டர்கள் தொலைவில் இருந்தால் கூட அவருடைய உரையை கேட்பதற்கான வசதிகள் ஏற்கனவே செய்யப்பட்டுள்ளன. அதே போல இங்கு மட்டுமல்ல, சென்னை மட்டுமல்ல, பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அதிமுக அலுவலகங்களிலும் எல்இடி திரை அமைக்கப்பட்டு வருவதாக அங்கிருந்து வரும் செய்திகள், தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அதாவது அதிமுக பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தன்னுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட பிறகு பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அதிமுக தொண்டர்கள் அங்கிருந்தே நேரடியாக காணுவதற்கு எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டு அங்கும் அதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வசந்த், ஸ்டாலின் நாளை அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க உள்ள நிலையில் நாளை அவர் ஆற்றும் உரையில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கும் என்றும் கூட சொன்னீர்கள். அதாவது குறிப்பாக கட்சியை தாண்டி அப்பாற்பட்டு மக்களுக்கான ஒரு உரையாகவும் அமைய வாய்ப்பிருப்பதாக ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள். என்னென்ன அம்சங்கள் அதில் குறிப்பிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸ்டாலின்? வசந்த், அதிமுக பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திருமதி வி.கே. சசிகலா அவருடைய முதல் உரையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் பெரிய எதிர்பார்ப்புகள் தொடர்ச்சியாகவே அனைவருடைய மத்தியிலும் எழுந்துள்ளது. அதிமுக தொண்டர்களாகட்டும், முக்கிய நிர்வாகிகளாகட்டும், மூத்த அமைச்சர்களாகட்டும் அவருடைய உரையை கேட்பதற்காகவே நிச்சயமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உரையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அதிகமாக நிச்சயமாக ஒரு உருக்கமான உரையாகத்தான் இருக்கும் என்று அதிமுக வட்டாரங்கள் கருதுகின்றன. குறிப்பாக அதிமுக பொதுச்செயலாளராக இருந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை பற்றி தன்னுடைய நினைவுகளை நிச்சயமாக தன்னுடைய உரைகளில் பகிர்ந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட நூற்றாண்டுகளுக்கு மேலாக அதிமுக பொதுச்செயலாளராக இருந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் இருந்தவர், அவருடைய தோழியாக இருந்தவர். நிச்சயமாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தொடர்பான பல்வேறு விதமான நினைவுகளை அவர் தன்னுடைய முதல் உரையை திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் தன்னுடைய முதல் உரையில் நிகழ்த்துவார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அதிமுக தொண்டர்களுக்கும் தன்னுடைய அதிமுக பொதுச்செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு தன்னுடைய முதல் உரையின் மூலமாக பல்வேறு விதமான அம்சங்களை அவர் வெளிப்படுத்துவார். அதாவது எவ்வாறு நடந்து கொள்ள போகிறோம், அடுத்ததாக என்ன மாதிரி நடவடிக்கையில் ஈடுபட போகிறோம் என்ற பல்வேறு விதமான சமிகைகளையும் அவர் நிச்சயமாக அதிமுக தொண்டர்கள் மத்தியில் தன்னுடைய உரையின் மூலமாக நிகழ்த்துவார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டாலின் மறைந்த தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் மற்றும் பேரறிஞர் அண்ணா ஆகியோரின் நினைவிடங்களில் தற்போது மரியாதை செலுத்திவிட்டு அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க உள்ள திருமதி வி.கே. சசிகலா தற்போது போயஸ் தோட்ட இல்லத்திற்கு மீண்டும் திரும்பிக் கொண்டிருக்கிறார். அதன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு திரண்ட மக்கள் அனைவரும் அவருக்கு வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் தற்போது போயஸ் தோட்டத்திற்கு புறப்படுகிறார். ஸ்டாலின், அதிமுக தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய ராயப்பேட்டை அலுவலகம் தற்போது எவ்வளவு பரபரப்பாக காணப்படுகிறது? அங்கு தொண்டர்களின் வருகை எவ்வாறு இருக்கிறது என்பதை சொல்லுங்க ஸ்டாலின்.
வசந்த், அதாவது நாம் பார்த்தோம் என்றால் நாளை அதிமுக பொதுச்செயலாளராக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள உள்ள திருமதி வி.கே. சசிகலா அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை அளிக்க அதிமுகவினர் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். குறிப்பாக அந்த சாலை பொறுத்தவரை, அவை சண்முகம் சாலையை பொறுத்தவரை நாம் பார்த்தோம் என்றால் அதற்கான ஏற்பாடுகள் அதிக அளவில் செய்யப்பட்டுள்ளன. பதாகைகள், அவரை வரவேற்கும் விதமாக பதாகைகள் அமைப்பதும் பல்வேறு விதமான ஏற்பாடுகளை செய்வதும் என இன்று காலை முதலே தொடர்ச்சியாகவே அந்த பகுதி முழுவதும் மிகுந்த ஒரு பரபரப்புடன் தான் காட்சியளிக்கிறது. ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவருடைய தன்னுடைய உரையை நிகழ்த்த உள்ள நிலையில் அனைவருடைய எதிர்பார்ப்பு என்பது இதுவரை திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் பொது மேடைகளிலேயோ பொது நிகழ்வுகளிலேயோ இதுவரை நேரடியாக அவர் பேசியதில்லை. அவர் குரல் எப்படி இருக்கும் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பே நிச்சயமாக அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பெரிய அளவில் உள்ளது. முக்கிய நிர்வாகிகளிடம் மட்டும்தான் அவர் நேரடியாக பேசியுள்ளார். தொண்டர்கள் மத்தியில் அவர் பேசியில்லை என்பதால் அவருடைய குரல் கூட எப்படி இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக அதிமுக தொண்டர்களிடம் உள்ளது. நிச்சயமாக அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை அவரை வரவேற்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். முழுவதுமாகவே அதிமுக தலைமை அலுவலகம் முழுவதுமாகவே அலங்கரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக காணப்படுகிறது. அவர் வருகையின் பொழுது பல்வேறு விதமான சிறப்பு ஏற்பாடுகளை, அவர் வரவேற்கும் விதமாக ஏற்பாடுகளை செய்வதற்கான அனைத்து முனைப்புகளிலும் அதிமுக தொண்டர்கள் தொடர்ச்சியாகவே ஈடுபட்டு வருகிறார்கள். ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க உள்ள திருமதி வி.கே. சசிகலா மறைந்த முதல்வர் ஜெயலலிதா, எம்ஜிஆர் மற்றும் பேரறிஞர் அண்ணா ஆகியோரின் நினைவிடங்களில் மலர் தூவி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திவிட்டு போயஸ் தோட்ட இல்லத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான நேரடி வர்ணனைகளை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.